Very happy morning to all students. Today we are going to see the unit 6, retirement and death of a partner. So in the previous class we have discussed about unit 5, admission of a partner. Whatever the things you have done in the previous chapter, the same procedure will be followed in this chapter also. So you have learned and pick up very easily if the chapter 5 is understood by you. So today we are going to see the unit 6, retirement and death of a partner. Introduction, retirement of a partner, introduction. So when a partner leaves from a partnership firm, it is known as retirement. So நம்ம விலகல், கூட்டாண்மை விலகல் அப்படின்னு சொல்றோம். ஸோ எதை சொல்றோம் அப்படின்னா, when a partner leaves from the partnership firm, ஸோ எந்த கூட்டாளி அந்த கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து விலகி கொள்கிறாரோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கூட்டாண்மையுடைய விலகல் அப்படின்னு சொல்றோம். The reason for the retirement of a partner may be, ஸோ என்ன காரணத்தினால அந்த கூட்டாளியானது விலகுகின்றார் அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் என்னென்ன வர்றதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, இல்னஸ், உடல்நலை குறைவு காரணமாக, ஓல்ட் ஏஜ், ஸோ வயது முதிர்வு காரணமாக, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ இந்த கூட்டாண்மையை காட்டிலும் வேறு நிறுவனத்தில் ஒரு சிறப்பான நிலையை ஈட்டுகின்ற இடத்துல இருக்கின்ற சமயத்தில் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. தென் டிஸ்அக்ரிமெண்ட் வித் அதர் பார்ட்னர், ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டாளிகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுகின்ற சமயத்தில் இந்த கூட்டாண்மையிலிருந்து விலகிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ இவ்வாறு பலதரப்பட்ட காரணங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர், எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட் கம்ஸ் டு அன் எண்ட். ஒரு கூட்டாண்மையில் ஒரு கூட்டாளி விலகுகின்ற பொழுது ஏற்கனவே செய்திருக்கின்ற ஒப்பந்தமானது என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த ஒப்பந்தமானது முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர், so existing agreement comes to an end. So the firm is reconstituted and other partner continue the partnership firm with the new agreement. So அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ABC 3 கூட்டாளிகள் இருக்காங்க, ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, சோ அதுல ஏ அப்படின்ற கூட்டாளி என்ன செய்யறாரு, ஏதோ ஒரு காரணத்தினால விலகி கொள்ளலாம் அப்படின்னு முடிவு செய்து விலகிறாரு அப்படின்னா, அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, ABC அப்படின்ற 3 கூட்டாளிகளுக்கு இடையே உள்ள அந்த ஒப்பாவனம், சோ அக்ரிமெண்ட் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டு, சோ யாரு அந்த கூட்டாண்மையை தொடர்ந்து நடத்த போறார்களோ அந்த கூட்டாளிகளிடையே புதிய ஒப்பந்தமானது செய்யப்பட்டு அந்த கூட்டாண்மை தொழிலானது நடத்தப்பெறும் அப்படின்றதான் இங்க சொல்லியிருக்காங்க. So the firm is reconstituted அப்படின்னா மாற்றி அமைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. And other partners continue the partnership firm. நான் ஏற்கனவே சொன்ன முன்னாடி உதாரணம் மாதிரி ABC 3 பேர் இருக்காங்க. ஏ ரிட்டையர் ஆயிராரு அப்படின்னா, விலகிறாரு அப்படின்னா, சோ பி அண்ட் சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில அந்த கூட்டாண்மையை தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்பு அங்கு இருக்கின்றது. A partner who retires from the firm is called an outgoing partner or a retiring partner. ஸோ எந்த கூட்டாளிகளானது விலகுகிறாரோ அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவுட் கோயிங் பார்ட்னர். ஸோ ரிட்டையரிங் பார்ட்னருக்கு இன்னொரு நேம் அவுட் கோயிங் பார்ட்னர், வெளி செல்லும் கூட்டாளி அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதற்கு வேறு பெயராகவும் சொல்லலாம். செக்ஷன் 32(1) of the Indian Partnership Act 1932 states that a partner may retire from the firm with the consent of all other partners. ஒரு கூட்டாளி கூட்டாண்மையில் இருந்து விலகின்ற பொழுது என்ன பண்ண முடியாது அப்படின்னா சாதாரணமா விலகிட முடியாது. இப்ப ABC 3 கூட்டாளிகள் இருக்காங்க அப்படின்னா, ஏ விலகணும் அப்படின்னு விருப்பப்பட்டா பியும் சியும் ஒற்றுக்கொண்டால் மட்டுமே என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த கூட்டாண்மை தொழிலிருந்து விலகி செல்ல முடியும். அதான் சொல்றாங்க வித் த கன்சென்ட் ஆஃப் ஆல் அதர் பார்ட்னர்ஸ். எல்லா கூட்டாளிகளுடைய ஒப்புதலுக்கு பிறகே என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த கூட்டாண்மையிலிருந்து விலகி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இப்ப மற்ற கூட்டாளிகள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த கூட்டாண்மை தொழிலிருந்து விலகி செல்ல முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிருக்காங்க, வித் த கன்சென்ட் ஆஃப் ஆல் அதர் பார்ட்னர்ஸ். தென் செகண்ட் பாயிண்ட், இன் அக்கார்டன்ஸ் வித் an express agreement by the partner. சில நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே சில கூட்டாளிகள் வெளியே செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. where the partnership is at will அப்படின்னா விருப்பம்.
சோ ஏற்கனவே கூட்டாளிகள் விருப்பத்தின் பேரில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் சோ அந்த விருப்ப முறிவு ஏற்படுகின்ற பொழுது சோ கூட்டாண்மையானது வெளியில் வருவதற்கு கூட்டாளிகள் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இங்கு எழுகின்றது. சோ அதான் சொல்லியிருக்காங்க where the partnership is at will by giving notice in writing to all other partners of his intention to retire. சோ ஒரு கூட்டாளிகள் விருப்பத்தின் பேரில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் சோ அப்ப ஒரு கூட்டாளி என்ன செய்யறாரு அப்படின்னா சோ எழுத்து வடிவில நான் கூட்டாண்மையிலிருந்து விலகிக் கொள்கிறேன், சோ என்ன காரணத்தினால் நான் கூட்டாண்மையிலிருந்து விலகுகிறேன் அப்படின்ற காரணத்தை சொல்லப்பட்டிருந்தால் சோ அப்ப கூட்டாண்மை முறிவுக்கு ஏற்படுவதற்கான காரணங்கள் இருக்கின்றது. சோ இந்த 3 காரணத்தினால் மட்டுமே என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு கூட்டாண்மை விலகலை நாம நிர்ணயம் செய்ய முடியும். So the retiring partner is liable for all the acts of the firm up to the date of his retirement. So அப்ப அந்த கூட்டாளி விலகலுடைய பொறுப்பு எவ்வாறு இருக்கின்றது அப்படின்றத பாக்குறப்ப சோ எந்த தேதியில அந்த கூட்டாளியில் அவர் ஒப்பந்தமானது ஈடுபட்டாரோ அந்த தேதியிலிருந்து அவர் விலகுகின்ற தேதி வரைக்கும் ஏற்படுகின்ற அந்த வியாபாரத்தில் ஏற்படுகின்ற பொறுப்பு பொறுப்பு முழுவதற்கும் அவரும் சேர்ந்து பொறுப்பாளியாகின்றார். So it is necessary for the retiring partner to give a public notice of his retirement from the firm to get the relieved from the liabilities to the third parties for the acts of the firm after the retirement. ஒரு கூட்டாளி கூட்டாண்மையிலிருந்து விலகுகின்றார் அப்படின்னா சோ நம்ம அந்த கூட்டாண்மைக்குள்ள ஓரலா கொடுத்தா மட்டும் பத்தாது. சோ அதை என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு பொது வெளியீடாக நாம வெளியிடுகின்ற பொழுது 3ஆம் நபருக்கும் அது அறிவிக்கப்படுகின்ற காரணத்தினால அதனால் பிறகு வரக்கூடிய பொறுப்புக்கு அவர் ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. The remaining partner must settle the amount due to the retiring partner. Then adjustment required on retirement of a partner. சோ இந்த கூட்டாளி விலகல்ல என்னென்ன சரிகட்டுதல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சோ ஏற்கனவே நம்ம அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர்ல என்ன பார்த்திருக்கோமோ அதே தான் வரும். இதுல ஒரே ஒண்ணு மட்டும், அதாவது அந்த கூட்டாளி யாரு விலகி செல்கின்றாரோ அவருக்கு கணக்கை எவ்வாறு தீர்த்து முடிப்பது அப்படின்றது ஒண்ணு மட்டும் தான் நம்ம புதுசா அதுல பார்க்க போறோம். மற்றபடி நம்ம அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர்ல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி சோ அந்த அக்குமுலேட்டட் ரிசர்வ்ஸ் எப்படி மாத்தி போட்டோம், தென் அதே மாதிரி ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணோம், சோ அதெல்லாமே சேம் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் ஹியர். Then first, on retirement of a partner, generally the mutual right of the continuing partners change. So இது ஏற்கனவே சொன்னோம்னா ஒரு கூட்டாண்மை விலகுகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகளானது மாற்றப்பட்டுவிடும். The retiring partner is liable for all the acts which is carried out by the firm until the date of his retirement from the firm. Hence, the accumulated profit loss reserves up to the date of his retirement is to be distributed to all the partners. ஏற்கனவே சொன்னோம்ல, இப்ப என்ன சொல்றாங்க, accumulated profit loss reserves இது இருந்துச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய எத்தனை கூட்டாளிகள் இருந்தாலும் இன்க்ளூடிங் த ரிட்டையரிங் பார்ட்னருக்கும் சேர்ந்து நாம என்ன செய்யணும் அப்படின்னா பகிர்ந்தளிக்க வேண்டும். சோ அப்ப அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் ரிசர்வ்ஸ்னா நம்ம என்ன நார்மலா பார்ப்போம், ஜெனரல் ரிசர்வ், ரிசர்வ் ஃபண்ட், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். திஸ் இஸ் கால்ட் இட் அஸ் distribution of accumulated profit reserves and losses னு சொல்லுவோம். So assets and liabilities have to be revalued and the profit or loss on revaluation is distributed to all the partners. அடுத்தது என்ன பண்ணுவோம், ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் போடுவோம். சோ ரீவாலுவேஷன்ல கிடைக்கக்கூடிய லாபமாக இருந்தாலும் சரி அல்லது நட்டமாக இருந்தாலும் சரி சோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அனைத்து கூட்டாளிகளுக்கும் சோ இன்க்ளூடிங் த ரிட்டையரிங் பார்ட்னர் விலகும் கூட்டாளிகளுக்கும் சேர்ந்து பகிர்ந்து அளிக்க வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. So the following adjustments are necessary at the time of retirement of a partner. So first one is distribution of accumulated profit, reserves and losses. We can already seen in the admission of a partner also. Then second one is revaluation of assets and liabilities. The same procedure will be followed here. At the time of admission of a partner, what are the procedure to be followed for revaluation of assets and liabilities? The same procedure to be followed at the time of retirement also. Then determination of new profit sharing ratio and gaining ratio. Then adjustment for goodwill. Then adjustment for current year profit or loss up to the date of retirement. Then settlement of the amount due to the retiring partner. So இதுல 6th 1 மட்டும் தான் நமக்கு புதுசு. அதே சமயத்துல so adjustment of current year profit and loss at the date of retirement ன்னு சொல்றாங்க. சோ அவர் விலகுகின்ற பொழுது அவருக்கு தர வேண்டிய லாபம் அல்லது நட்டம் எவ்வளவு அப்படின்றத பார்க்கிறதும். So 5th and 6th is the new one.
up to 4th you have already same in the previous. So already we have same in the previous chapter. The next one is tutorial note. All the adjustments are similar to the adjustment to be done on admission of a partner except determination of profit sharing ratio and settlement of the due of the retiring partner. All the adjustments are inge sollirukanga parunga. All these adjustments are similar to the adjustment to be done on admission. So admission la neenga enna senjinglo adhe procedure da vandu nama ipa follow panna porom except determination of profit sharing ratio and settlement of the due of the retiring partner. So new profit sharing ratio அந்த பழைய ரேஷியோ செட்டில் பண்றதுக்கும் then retiring partnerக்கு எவ்வளவு அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்றது மட்டும் தான் நம்ம புதுசா பார்க்க போறோம். So அது வரைக்கும் நம்ம முன்னாடி admission of a partnerல என்ன பார்த்தோமோ the same procedure to be followed. So today we are going to see about the distribution of accumulated profit, reserves and losses. So distribution of accumulated profit, reserves and losses. So profit and losses of previous year which are not distributed to the partners are known as accumulated profit and losses. So profit and losses of the previous year வந்து ஏற்கனவே வந்து பார்ட்னர்ஸ்க்கு பகிர்ந்து அளிக்கப்படாமல் இருக்கின்றதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா accumulated profit and losses ன்னு சொல்லுவோம். The reserve includes so general reserve, reserve fund, workman compensation fund and investment fluctuation fund. So these are all we can discuss in the previous chapter itself. So as the accumulated profit and losses belong to all the partners, these should be distributed to all the partners in the old profit sharing ratio. So accumulated profit and loss, so general reserve, reserve fund, profit and loss account இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா பார்ட்னருக்கும் அதை பகிர்ந்து அளிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. So என்ன ரேஷியோல அப்படின்னா old profit sharing ratioல, old profit sharing ratioல. So in case of workman compensation fund, excess amount after providing for anticipation claim. Suppose workman compensation fund இருந்தது அப்படின்னா அதுல claim excess இருக்கிறத மட்டும் it should be transferred அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம ஏற்கனவே previous chapterல admissionல workman compensation fund treatment பத்தி நம்ம பார்த்திருக்கோம். For transferring accumulated profit and reserves, what journal entry you have to go into pass means, so date, particulars, LF, debit, credit. So profit and loss account debtor, general reserve account debtor, reserve fund account debtor, workman compensation fund account debtor, investment fluctuation fund account debtor to all partners capital account or current account. So it should be transferred in the old profit sharing ratio. Then all the accumulated loss will be transferred to, so all partners capital account debtor to profit and loss accounts. These two following journal entry you are going to pass. We can see already in the previous class. Today we are going to see about the distribution of accumulated profit and loss. So unit 6, retirement and death of a partner, retirement and death of a partner, distribution of accumulated profit, reserves and losses. So exercise number 1, page number 216. Exercise number 1, so page number 216. So Deena, Surya and Janagi are partners sharing profit and losses in the ratio of 5:3:2. On 31/3/2018, Deena retired. On the date of retirement, the books of the firm showed a reserve fund of ₹50,000 past journal entry to transfer the reserve fund. So this is called it as accumulated profit and losses, reserves and losses ன்னு சொல்றது. So இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா reserve fund இருக்கு. So எவ்வளவு இருக்கு அப்படின்னா 50,000 இருக்கு. So ஏற்கனவே எத்தனை பார்ட்னர் இருக்காங்க? தீனா, சூர்யா and ஜானகி ஆர் பார்ட்னர்ஸ். So என்ன ரேஷியோல பிரிச்சிட்டு இருக்காங்க? 5:3:2. இதுல யார் வெளியில போறா? தீனா வெளியில போறாரு. So தீனா வந்து வெளியில போறாரு. So அத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. So என்ன செய்யணும்? இன்க்ளூடிங் த ரிட்டையரிங் பார்ட்னருக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இன்க்ளூடிங் த ரிட்டையரிங் பார்ட்னருக்கும் சேர்த்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இட் should be transferred. So journal entry you are going to pass. So date, particulars, LF, debit, credit. Here on which date they will retire? 31/3/2018 Deena retires. So you have to put the date here 31/3
18. So reserve fund account debtor. Reserve fund account debtor to Deena's capital, to Surya's capital, to Janagi's capital. To Deena's capital, to Surya's capital, to Janagi's capital. So the amount is 50,000. The amount is 50,000. Here the old profit sharing ratio is 5:3:2. So 5 plus 3, 8. 8 plus 2, 10. So you have to divide the 50,000 divided by 10. That is 5,000. So 5,000 into 5, 25,000. 5,000 into 5, 25,000. 5,000 into 3, 15,000. 5,000 into 2, 10,000. So reserve fund account debtor 50,000. To Deena's capital 25,000. To Surya's capital 15,000. To Janagi's capital 10,000. இந்த 50,000 என்ன செய்யணும் 5:3:2 ரேஷியோல பிரிக்கணும். So 5 plus 3ன்றது 8, 8 plus 2 10. So 10 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் 5,000 அப்படின்னு வரும். அந்த 5,000 என்ன செய்யணும் 5,000 into first பார்ட்னருக்கு எவ்வளவு 5. So 5 into 5 25,000. அடுத்து 5 into 3 15,000. 5 into 2 10,000. So அதை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்க ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். So அப்ப ரிசர்வ் ஃபண்ட் அக்கவுண்ட் டெப்டார் டு Deena's capital, Surya's capital, Janagi's capital. So reserve fund transferred to all partners capital account in the old profit sharing ratio. Reserve fund transferred to all partners capital account in the old profit sharing ratio. Then exercise number 2. Exercise number 2, page number 216. Exercise number 2, page number 216. Rosie, Ravi and Rani are partners of a firm sharing profit and losses equally. So Ravi retired from the partnership on 1/1/2018. On that date, the balance sheet showed accumulated loss of rupees 45,000 on the asset side of the balance sheet. So give the journal entry to distribute the accumulated loss. So இங்க வந்து மூணு பார்ட்னர் இருக்காங்க, ரோசி, ரதி அண்ட் ராணின்னு இருக்காங்க. ஸோ எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா ஈக்குவலா பிரிச்சுக்கிறாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் ஈக்குவலி. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா ரதி வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா ரிட்டையர் ஆகுறாரு. ஸோ எப்ப ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா 1/1/2018. அப்படி பண்றப்ப அக்குமுலேட்டட் லாஸ் இருக்குன்னு சொல்றாங்க 40,000. ஸோ நம்ம அக்குமுலேட்டட் லாஸ் அப்படின்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா அசட் சைட்ல கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க ஆன் தி அசட் சைட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அசட் சைட்ல கொடுத்திருந்தா இட் இஸ் அ லாஸ் டு த பிசினஸ். ஸோ அப்ப என்ன என்ட்ரி பாஸ் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லயபிலிட்டி சைட்ல கொடுத்திருந்தா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் நம்ம போடுவோம். ஸோ இது வந்து அசட் சைட்ல கொடுத்திருக்கிறதுனால யூ ஹாவ் டு பாஸ் த ரிவர்ஸ் என்ட்ரி. யூ ஹாவ் டு பாஸ் த ரிவர்ஸ் என்ட்ரி. அப்ப என்ன வரணும், ரோசிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார், ரதிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார், ராணிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் to profit and loss account. So this is the journal entry for this. Now you are going to pass the journal entry. Now you are going to pass the journal entry. So journal entry, so date, particulars, L of debit, credit. Date, particulars, L of debit, credit. So 1/1/2018. 1/1/2018. The journal entry is, it is a loss. So the reverse entry you have to pass. So Rosie capital account debtor, Radhi capital account debtor, Rani capital account debtor to profit and loss account. Rosie's capital account debtor, Radhi's capital account debtor, Rani capital account debtor to profit and loss account. The amount is 45,000. So the sum itself given, the profit and losses can be shared equally. So divided by 3. So 3 partners are here. So it is divided by 3. So 15,000. So 15,000, 15,000, 15,000. So accumulated loss transferred to all partners capital account in the old profit sharing ratio. This is the second sum in your exercise. Then can we pass on to the third sum? Exercise number 3, page number 217. Exercise number 3, page number 217. Akash, Mukesh and Sanjay are partners in a firm sharing profit and losses in the ratio of 3:2:1. Their balance sheet as on 31st March 2017 is as follows. On the liability side, capital, Akash 40,000, Mukesh 60,000, then Sanjay 30,000.
outer column 1,50,000. So profit and loss appropriation account is 12,000, general reserve is 24,000, workman compensation fund is 18,000, bills payable is 2,000. These three items are accumulated profit and loss. Here three items are appear in the liability side: profit and loss account, general reserve account, workman compensation account. So these three items are called it as accumulated reserves, profit and losses. On the asset side, no item should be given. We have already seen that in the previous chapter. Sometimes the adjustment profit and loss account should be shown on the asset side. Here, no profit and loss account should be in the asset side. So these three items should appear in the liability side. So you have to pass the journal entry for these three only. So pass journal entry to transfer accumulated profit and prepare the capital account of the partners. So here you have to pass the journal entry as well as the preparation of capital account here. So journal entry, you have to pass the journal entry. So on the date of journal entry, date, particulars, LF, debit, credit. So on which date they will retire? 31/3/2017. 31/3/2017 retire ஆகுறாங்க. So ஏற்கனவே liability sideல 3 இருக்குன்னு பார்த்திருக்கோம். So profit and loss appropriation account debtor, general reserve account debtor, workman compensation fund account debtor. So 12,000, 24,000, 18,000. It should be transferred to Akash capital, to Mukesh capital, to Sanjay's capital. So இத மூணை ஆட் பண்ணோம் அப்படின்னா so என்ன வரணும்? 8 plus 4 12, 12 plus 2 14, remaining 1 2 4 5. So எவ்வளவு வருது? 54,000. So என்ன ratios கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3:2:1. 3:2:1. So 3 plus 2 5. 5 plus 1 6. So you have to divide 54,000 by 6, that is 9,000. So 9,000 multiplied by 3. 9 3s are 27. So the first partner 20. So இப்ப பாத்தீங்க அப்படின்னா journal entry. So 3:2:1. 3:2:1. So 3 plus 2 5. 5 plus 1 6. 6 ஆல டிவைட் பண்றோம் 9,000. So இந்த 9,000 என்ன பண்றோம் அப்படின்னா 9,000 into 3. So அப்ப first partnerக்கு 9,000 into 3, second partnerக்கு 9,000 into 2, third partnerக்கு 9,000 into 1. So to Akash capital 27,000, to Mukesh capital 18,000, to Sanjay's capital 9,000. ஓகேயா? So இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம journal entry வந்து you have to pass. So இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா you have to prepare the capital account. So capital account put a heading here on the debit side, particulars Akash, Mukesh, Sanjay. Particulars Akash, Mukesh, Sanjay. Here on the credit side, particulars Akash, Mukesh, Sanjay. So you have to open the retiring partner also. So first you have to write the opening balances of capital account by balance B by D. This should be given in the sum itself on the capital account. So Akash 40,000, Mukesh 60,000, then Sanjay 30,000. These three amounts should be carried out on the credit side by balance B by D. 40,000, 60,000, 30,000. 40,000, 60,000, 30,000. Then next வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா so profit and loss account வந்து 12,000 கொடுத்திருக்காங்க. Profit and loss account எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12,000 கொடுத்திருக்காங்க. So இது எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா so balance sheetல liability side. So இத மூணையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா capital accountக்கு transfer பண்ணணும். So profit and loss account ஒரு 12,000, general reserve ஒரு 24,000, workman compensation வந்து 18,000. இது மூணையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்க transfer பண்ணணும். So by profit and loss account. So profit and loss account பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12,000 கொடுத்திருக்காங்க. So என்ன ரேஷியோல பிரிக்கணும்? 3:2:1.
3 plus 2, 5, 5 plus 1, 6. So 6 ஆல divide பண்ணா 2000. 2 into 3, 6000. 2 into 3, 6000. 2 into 2, 4000. 2 into 1, 1000. அப்ப 6000, 4000, 2000. So by profit and loss account, by profit and loss, 6000, 4000, 2000. The next one, the general reserve. Next one, the general reserve. So general reserve, sumla evlo irukku 24000 irukku. So 24000 divided by 6. So 6 4s are 24000. 4000. Then 4000 should be multiplied by 3. 4 3s are 12. 4 2s are 8. 4 1 is 4. Here general reserve 12,000, 8,000, 4,000. 12,000, 8,000, 4,000. The next one is workman compensation. So workman compensation எவ்வளவு இருக்கு 18,000. So 3 is to 2 is to 1. 3 is to 2 is to 1. So நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 6 ஆல டிவைட் பண்றோம். So 6 ஆல டிவைட் பண்ணா 3,000. 6 ஆல டிவைட் பண்ணா 3,000. So 3,000 into 3. 3,000 into 3. 3,000 into 2. 3,000 into 1. So இங்க workman compensation fund பாத்தீங்க அப்படின்னா 9,000, 6,000, 3,000. 9,000, 6,000, 3,000. அவ்வளவுதான். So இது மட்டும் தான் இருக்கு. So அதை மட்டும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். So அப்ப பை பேலன்ஸ் பி பை டி கேபிட்டலுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் சம்ல லைபிலிட்டி சைடுல கொடுத்திருக்கு 40,000, 60,000, 30,000. தென் 3 கொடுத்திருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்திருக்கு, ஜெனரல் ரிசர்வ் கொடுத்திருக்கு, வெட்மேன் காம்பன்சேஷன் கொடுத்திருக்கு. So அவங்களுடைய ரேஷியோஸ்ல பிரிச்சு போட்டுறோம். So by profit and loss 6,000, 4,000, 2,000. Then by general reserve 12,000, 8,000, 4,000. Then by workman compensation 9,000, 6,000, 3,000. So போட்டுட்டு என்ன பண்றோம் இங்க லைன் பண்றோம். So லைன் பண்ணிட்டு இங்க லைன் பண்ணிருக்கிற மாதிரி அப்படியே ஆப்போசிட் சைடுல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா லைன் பண்ணிடுற. So இத டோட்டல் போட்டோம் அப்படின்னா 67,000, 78,000, 39,000. The same total amount should be carried on the debit side. 67,000, 78,000, 39,000. So இங்க எதுவுமே இல்ல. So அப்ப பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 2 balance C by D. 2 balance C by D. 67,000, 78,000, 39,000. These amounts should be carried out on the credit side by balance B by D. By balance B by D. 67,000, 78,000, 39,000. 67,000, 78,000, 39,000. Okay. Thank you. With that, we conclude that. We can see in the next class. Thank you.